கோவில் சொத்தை யாருக்கும் விற்க கூடாது, வித்தா அது வந்து சட்டப்படி குற்றம். கோவில் சொத்து கோவிலுக்கு தான் சொந்தம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, போன திமுக ஆட்சியில தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்க பயங்கரமா அத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம், இத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம் இப்படிலாம் சொல்றாங்கன்னா, அப்ப ஏன் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அதை ஏன் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, ஏன் அவங்க மேல எஃப்ஐஆர் போடல? அப்ப இன்னைக்கு நம்ம கோவில்கள்ல தொடர்ந்து அநியாயங்களும் அட்டுழியங்களும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப இது அதுக்காக தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறைங்கிறதே வேண்டாம். அப்ப அங்க கோவில்ல பத்தி என்னன்னு தெரியாம, என்ன நடைமுறை எதுவுமே தெரியாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன கோவில்ல இருந்து சுருட்டலாம் அப்படிங்கிறவங்க, கோவில்ங்கிறது வணிக தளம் கிடையாது, அங்க லாப நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது. கோவில்ங்கிறது ஆன்மீக தளம். பாரஞ்சித் என்ன சொல்றாரு, ராஜ்மோகன்லாம் வந்து ஒரு தலித் அமைச்சரா, அவர் தலித்துனே எனக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, நீட்டுக்கு நீ போயிருக்கிற, நீ அங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அப்ப இதெல்லாம் யார் கூட்டின கூட்டம்? ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள, வடிகட்டின முட்டாள எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கதே இந்தியாவுக்கு அவமானம். அப்ப இந்தியா மாதிரி இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் இருக்கிற ஒரு கலாச்சார சரிவு மிக்க, இன்னைக்கு பொருளாதாரத்துல 4வது இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற, உலக நாடுகள்லாம் பார்த்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கிற இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த முட்டாள் ராகுல் காந்திக்கு? இதே இந்த ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாருல உதயநிதி. அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? ஏண்டா கைப்புள்ள எங்கடா காணா? அடி கொடுத்த இவங்களுக்கே இந்த அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சும்மா கிளப்பி விட்டவங்க. நீட்டு ரகசியமே எங்களுக்கு தெரியும்னாரு, எங்க அந்த கைப்புள்ள? மதிய உணவுக்கு வந்து சிக்கன் போடுறதா வந்து நம்மளுடைய தமிழக கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு குழந்தைகளுக்கு தேவை பசிக்கு உணவு, சத்தான உணவு. பிரியாணிங்கிறது சத்தான உணவு கிடையாது. அப்ப குழந்தைகளுக்கு வாரத்துல 2 நாள் கீரை போடுறாங்களா, முட்டை கொடுக்குறாங்களா? இன்னொன்னு, நீ பிரியாணி கொடுக்குற அன்னைக்கு அந்த குழந்தைங்க சைவ குழந்தைங்க இருப்பாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை அதாவது விரதமா இருக்க குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன வெஜ் ஏதாவது கொடுப்பீங்களா? அப்ப அந்த குழந்தை பட்னியா கிடக்குமா? இது ஒரு கேள்வி இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடியது இந்த கோயில் நிலங்கள் தான். அதுல பழனி ஆண்டவர் கோயில் இதுல வந்து ஏற்கனவே வந்து 37,000 கோடி மதிப்புள்ள ஒரு நிலம் காணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கரூர்ல 4,000 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வந்து 60 கோடி மதிப்புள்ள சொத்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நில அபகரிப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இது 1937லயே உயில் எழுதி வைக்கப்பட்டதாக வந்து ஒரு செய்தியும் இருக்கு. இதுல என்னதான் நடக்குது இந்த கோயில் நிலங்கள்ல? அதாவது இது எல்லாமே நடந்தது எப்பன்னா, போன திமுக ஆட்சியில நடந்திருக்கு. 1930களில் அங்கே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம், அது பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே தானம் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்த வாடகைக்கு விடலாம், இது பண்ணலாம், அந்த வருமானத்தின் மூலமாக கோவிலுக்கு வந்து நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கு வந்து நிலத்தை வந்து சொத்துக்களை தானமாக கொடுக்கறது. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன 2021லயே வந்து இவங்க வந்து இதை பதிவு பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. 2023ல் பத்திரப்பதிவு ஆயிருக்கு. அதை வந்து அறப்போர் இயக்கம் வந்து அப்போவே வந்து இது பண்ணி அப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, போன திமுக அரசுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை வந்து கிடப்பில் போட்டாங்க. ஸோ இப்போ ஆட்சி மாறினதுக்கப்புறம் அறப்போர் இயக்கம் வந்து நிறைய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள்ல இருந்து நிறைய அவங்ககிட்ட இருந்த அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு திரும்ப போய் கொடுத்துட்டு ஒருக்க பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த இதில் வந்தப்போ பார்த்தா இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கான சொத்தை வந்து ஒரு 19 பேர் மேலே இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்க விஓவிலேருந்து வட்டாட்சியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி அதை வந்து கரெக்டாக இவங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கோவில் சொத்தை யாருக்கும் விற்க கூடாது, விற்றா அது வந்து சட்டப்படி குற்றம். கோவில் சொத்து கோவிலுக்கு தான் சொந்தம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, போன திமுக ஆட்சியில தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்க பயங்கரமா அத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம், இத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டோம் இப்படிலாம் சொல்றாங்கன்னா, அப்ப ஏன் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அதை ஏன் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, ஏன் அவங்க மேல எஃப்ஐஆர் போடல, ஏன் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல? அப்ப இன்னைக்கு அந்த நியூஸ்க்கு கீழே வந்து பாருங்க, இந்த கொத்தடிமைகள்லாம் சம்பந்தமே இல்லாம வந்து பாருங்கள் தாவேக்கா வந்து 2 மாசத்துல இப்படி ஆயிடுச்சு. லூசுங்களா, அது போன ஆட்சியில நடந்தது. அது நியூஸை கூட ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அப்போ திமுக எந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்த கோவில்களை வந்து காலி பண்றதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையே அப்படித்தானே வச்சுக்கோங்க. முதல்ல இந்த இந்து சமய அறநிலையத்துறையே அங்க இருக்கக்கூடாது, அங்க உள்ள இருக்கிற அந்த ஈஓ சிஸ்டமே தப்பு. இந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்குள்ள நிறைய அராஜகங்களை பண்ணுதுன்றதுதான்
நிறைய டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்தோட கட்டுப்பாட்டுல கிட்டத்தட்ட 40,000 கோயில்கள் கிட்ட இருக்கு. ஆனா 40,000 கோயில்களோட வருமானம் எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க. என்ன வருமானம் வருது? பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் நேரத்துல இருக்கிறவங்க வருஷத்துக்கு 200 ரூபாய் கொடுக்கறது, வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. நீங்க இன்னைக்கு எங்கேயாவது ஒரு 10க்கு 10 இடம் எங்கேயாவது அவுட்டர்ல இருக்கு, வருஷத்துக்கு 1000 ரூபாய் வாங்குவீங்களா? ஏங்க லேண்ட் வேல்யூ ஏற ஏற வாடகை ஏத்தணுமா இல்லையாங்க? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுக்கே வாங்குறாங்க. ஏங்க ரோட்டு கடையில போடுறதுக்கு டெய்லி 100 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. ரோட்டு கடையில சும்மா தட்டு வண்டியோ தட்டையோ வச்சு ஒரு வியாபாரம் பண்றதோ இல்ல தண்டு வண்டியில வியாபாரம் பண்ணாலோ காலையில அவங்க 10 மணிக்கு வர போறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு போறாங்க, இல்ல ஒரு நைட் இருக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்லாம் நீங்க வந்து கார்பரேஷன்ல வாங்குறீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு கட்டடத்துக்கு கோவில் நடத்துக்கு நீங்க வந்து வருஷத்துக்கே வந்து 1000 ரூபாய் வாங்குறது, 500 ரூபாய் வாங்குறது, இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. இன்னொன்னு இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிற 44,000 கோயில்கள்ல எத்தனை கோயில்கள் நீங்க வந்து விளக்கேத்த முடியாம ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாம இருக்குன்றீங்க. அப்ப இவங்க கிட்ட எல்லாம் தான் புடுங்கி நீங்க அதை தானேங்க செய்யணும், அதுக்கு தானேங்க கோயில் நிலம். அப்ப நீங்க இவங்க கிட்ட எல்லாம் கரெக்டா ரேட்டை போட்டு மாசம் இன்னைக்கு நீங்க மாசம் 1000 ரூபாய்க்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வாடகைக்கு போக முடியுமா? எவ்வளவு அநியாயமா இருக்கு. அப்ப இது பத்தாதுன்னு ஆல்ரெடி கோவில் நேரத்துல உட்காந்துக்கிறாங்க, நல்லா ஆண்டு அனுபவிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வாடகை கொடுக்கறதில்ல, எதுவும் பண்றதில்ல. ஆனா எனக்கு அதுவும் பத்தாது, அதை யார்ட்டையாவது வித்துட்டு அந்த காசையும் மொத்தமா எடுத்து நான் வாயில சுட்டி ஆட்டையை போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்பேற்பட்ட பேராசை பிடிச்சவங்க நீங்க எல்லாம். அப்ப இன்னைக்கு நம்ம கோவில்கள்ல தொடர்ந்து அநியாயங்களும் அட்டுழியங்களும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்காக தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறைங்கிறதே வேண்டாம். அப்ப அங்க கோவில்ல பத்தி என்னன்னு தெரியாம, என்ன நடைமுறை எதுவுமே தெரியாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன கோவில்ல இருந்து சுருட்டலாம் அப்படிங்கிறவங்க, கோவில்ங்கிறது வணிக தளம் கிடையாது, அங்க லாப நஷ்ட கணக்கு பார்க்க கூடாது, கோவில்ங்கிறது ஆன்மீக தளம். அப்ப தயவு செஞ்சு கோயிலை விட்டுட்டு வெளியில வாங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது இருக்கக்கூடாது. விஜய் வந்து ஆடு பகை குட்டி உறவு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா இருப்போம், முரண்பட்ட இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம், மோதல் போக்கு வச்சுக்க மாட்டோம்ன்றாரு, சபாநாயகர் அப்படி சொல்றாரு. ஆனா கீழே இருக்க யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? நிர்மல்குமார் அவர்கள் வாயை திறந்தாலும் என்ன பண்றாரு? எல்லாரும் உங்க இதுல பேட்டி கொடுக்குறவங்களா என்ன பண்றீங்க? உங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? விசிகா என்ன பேசுது? கம்யூனிஸ்ட் என்ன பேசுது? அப்ப உங்க கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்க முடியல உங்களால? ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு? இங்க நடக்கிறது தாவே ஆட்சி இல்ல, இங்க நடக்கிற ஆட்சி வந்து பாஜக ஆட்சிங்கிறாரு. அப்ப உங்க கூட்டணியில இருக்க விசிகா நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்கீங்க, அப்ப விஜய் அவர்கள் அதை ஒத்துக்கிறாரா? அப்ப விஜய் வந்து பாஜகவோட கைப்பொம்மையா இருந்துதான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா? விசிகா பாஜகவோட தான் கூட்டணியில. அப்ப விசிகா வந்து RSS பிள்ளைகள் தாவேகா, அப்ப விசிகா வந்து பாஜக கூட தான் கூட்டணி இருக்கா? அப்ப என்னாச்சு உங்களோட கொள்கை சித்தாந்தம் கத்திரிக்கலாம்? அப்ப ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்தா நாளைக்கு நாங்க பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தாலும் வாங்கப்பா ஒரு அமைச்சரவை சீர்திருத்தம் வந்து எங்களோட கூட்டணி வச்சிருவீங்களா? அப்ப உங்க கொள்கையெல்லாம் எங்க போச்சு? எந்த குப்பையில கொண்டு போட்டீங்க? அப்ப வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப அப்படிதான் நீட்டுக்கு போராட்டம் அங்க நடந்ததுன்னா இங்க பாலன் இல்லத்துல உட்காந்து போராட்டம் பண்றீங்க. யாருக்கு எதிரா? தமிழ்நாட்டு அரசுக்கு எதிரா, ஜனநாயகன் படத்துக்கு எதிரா. யாரு கூட கூட்டணியில இருக்கீங்க? தாவேகால கூட்டணியில இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு காக்ரோச்ல இருந்தே அவர் வந்து பேசினது, அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் பேசினது கூட நாங்க வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கறத தான் வச்சு பேசினோம். ஆனா இங்க வந்தவங்க எல்லாமே வந்து டிஎம்கே ஜென்சி வந்து அதை வந்து போராட்டத்தையே வேற மாதிரி மாத்திட்டாங்க, அதனாலதான் நாங்க கலைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஏங்க அங்க பேசினவங்க யாரை பத்திமா பேசினாங்க தப்பா? ரஞ்சித் யாரை பத்தி பேசினாரு? அமீர் யாரை பத்தி பேசினாரு? வெற்றிமாறன் யாரை பத்தி பேசினாரு? எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்கு வாயில குய்யும் கையோ மையோன்னு அரிச்சுக்கிறாங்க. ரஞ்சித் என்ன சொல்றாரு? ராஜ்மோகன்லாம் வந்து ஒரு தலித் அமைச்சரா? அவர் தலித்துனே எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, நீட்டுக்கு நீ போயிருக்கிற, நீ அங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அப்ப இதெல்லாம் யார் கூட்டின கூட்டம்? நீங்க வந்து எங்க அப்பன் குருதுக்குள்ள இல்லைங்கிற மாதிரி உங்க அப்பா எங்கம்மா அப்படி இந்த வட்டி கொடுத்தவங்க அங்கேருந்து வந்துட்டு எங்க உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா என்ன பண்ணானா போய் குருதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு டேய் நான் தான் குருதுக்குள்ள இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்குவான். அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவாங்க? வட்டி கட்டுறவன் எங்கடா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டா அந்த பையன் இல்ல எங்க அப்பா குருதுக்குள்ள இல்ல அப்படின்றான். அந்த மாதிரி இந்த போராட்டத்துல இருந்தவங்களாம் திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, திமுகவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, ஏற்கனவே திமுகன்னு எல்லாரும் பட்டம் கட்டுறாங்க, நீங்க எல்லாம் கிளம்பி போங்க. அங்க இருந்து அந்த டிஷர்ட் போட்ட அந்த ஜூலி, அந்த கருப்பு டிஷர்ட் போட்டவங்களா நீ துரத்திட்டா திமுக இல்லைன்னு ஆயிருமா? அங்க இருக்கவங்க அத்தனை பேர் தான் திமுகவோட வாடகை மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தான் அந்த நீட்டை கொண்டு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சும் கூட, ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து அந்த கலவரத்தை ஏற்படுத்தினதே அமித்ஷா அவர்கள் தான் அப்படின்னு நேற்று பார்லிமெண்ட்ல ராகுல் காந்திக்கு ஏதாவது தெரிஞ்சாதானமா? ஏன்னா அவர் முட்டாள்னு வேற சொல்லி இருந்தாரு. அதாவது எப்பவுமே அரசியல் சார்ந்த கருத்துக்கள் சொல்றதை தாண்டி ஒருத்தவங்களை மரியாதை குறைச்சலா பேசக்கூடாது அப்படின்றதுதான் பாஜக இருக்கிற எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. ஆனா நாங்கெல்லாம் எங்களோடது என்ன அப்படின்னா, நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தான் எதிரில் இருக்கவன் தான் தீர்மானிக்கணும். நீ எதிரில் இருக்கவன் கத்தி கப்படாவோட வருவான், நாங்க வந்து சும்மா உன்ட்ட கையில சண்டை போடுவோம்னா அப்ப நாங்க உண்மையிலுமே முட்டாள். அப்போ ராகுல் காந்தி மாதிரி ஒரு முட்டாள, வடிகட்டின முட்டாள எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கதே இந்தியாவுக்கு அவமானம்.
அப்ப இந்தியா மாதிரி இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் இருக்கிற ஒரு கலாச்சார சரிவு மிக்க இன்னைக்கு பொருளாதாரத்துல 4வது இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற உலக நாடுகள்லாம் பார்த்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கிற இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த முட்டாள் ராகுல் காந்திக்கு? அப்ப எதிரில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் எவ்வளவு வயசுல மூத்தவங்க, எவ்வளவு அனுபவத்துல மூத்தவங்க, அவங்கள பார்த்துட்டு முட்டாள் அப்படிங்கிறாரு. இந்த முட்டாள்களை இது பண்ற இன்னொரு முட்டாள் கூட்டம் அப்படின்னா யாரு? இவங்களுக்கு ஓட்டு போட்ட இந்திய மக்கள். அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறவங்க எல்லாரும் முட்டாளு. அப்ப ராகுல் காந்தியெல்லாம் எம்பியா உட்கார வச்சிருக்காங்களா, அப்புறம் அவங்கள என்ன சொல்றது? அப்ப மக்களை இது திமுகவும் பாருங்க, இந்த காங்கிரஸையும் பாருங்க, எப்பவுமே இவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்களை வேற மாதிரி சொல்றது, ஓட்டு போடலன்னா வேற மாதிரி சொல்றது. அதுக்கு அடுத்து அங்கேயே போயிட்டு மைக்ல பேசுறப்போ நீங்க என் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க, நீங்க என் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கிறார் சபாநாயகரை. அவர் சபாநாயகர் தெளிவா சொல்றாரு, இல்லப்பா உன் மைக் ஆஃப் பண்ணலன்னு. இவர் மைக் ஆஃப் பண்ணிட்டேன்னு கத்துறாரு, ஆனா மைக்ல எல்லாருக்கும் கேக்குது. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள் இவரு. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கிறாரு, மைக்ல தான் பேசிட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாரு, மைக்க கவனிச்சுட்டு அவரே மைக் ஆஃப் பண்றாரு. வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்ப லைவ்ல நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ சிசிடிவி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க எங்க முன்னோர்களை, எங்க தாத்தாவை, எங்க அப்பாவெல்லாம். அப்ப நீங்க எப்படிலாம் இந்திரா காந்தி காலத்துல வந்து எமர்ஜென்சி என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பீங்க. மைக்க டபக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு லைவ்ல ஓடிட்டு இருக்கு, மைக்க ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்க இதுலயே போடுங்க. மைக்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. முட்டாள் கூட இப்படி செய்ய மாட்டான். உண்மையாலுமே நம்ம ஊர்ல யாராவது ஐயோ இவன் சரியான முட்டா பயப்பான்னு சொல்லுவோம் பாருங்க, அவன் கூட கேமரா ஓடிட்டு இருக்குன்னா கவனமா இருப்பான். கேமரா எடுத்துட்டு இருக்குதுடா, நம்ம பாட்டுக்கு இப்படி ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்றமே, அந்த அறிவு கூட இருக்காது. இந்த கேவலமா நீங்க என்ன சொன்னீங்க, அங்க நீட்டு போராட்டம் ஆரம்பிச்ச உடனே தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதுதான் நியாயம், அதுதான் நீதி அப்படின்னீங்க. காங்கிரஸோட ஆட்சி காலத்துல எந்த பேப்பருமே லீக் ஆகலையா? எல்லா பரீட்சையுமே ரொம்ப ஒழுங்கா நடத்திட்டீங்களா? நிறைய நடந்தது, எவ்வளவு அநியாயம் நடந்துச்சு, லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சாடுச்சு. ஆனா நாங்க அதை சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி கொடுக்க கூடாது அப்படின்றதுனாலதான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு நாங்க தலைவணங்கி அதுக்கு முழு பொறுப்பேற்று அந்த எக்ஸாமை உடனே திரும்ப ரீடெஸ்ட் வச்சு எல்லாமே நாங்க பண்ணோம். அதே போல நீங்க பதவி விலகணும்னு சொன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து உண்மையாலுமே ஒரு அமைச்சர் வந்து எப்படி வந்து அதுக்கு பொறுப்பேற்க முடியும்? கீழ் லெவல்ல இருக்கிற அதிகாரிகளும் அங்க உள்ள போய் சர்க்குலேட் ஆகிறப்ப அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து பேராசை பிடிச்ச அமௌண்ட் வாங்குறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து நான் வந்து பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிருக்காரு. உடனே திருப்பி ராகுல் காந்தி அதெல்லாம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ யாரு ஏத்துக்க? முதல்ல நீ சொல்லி அங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. மோடி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. அததான் சொல்றேன், ராகுல் காந்திக்கு என்ன அப்படின்னா இங்க இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டு இதை சாக்கா வச்சு இந்தியா முழுக்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிடணும், ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடணும்னு நினைச்சாங்க. ஆனா இது நடக்காத அளவுக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தன்னோட பதவியை தியாகம் பண்ணிட்டு எனக்கு இந்த தேசத்தோட நலன் ரொம்ப முக்கியம், இதுக்குள்ள ஊடுருவல்காரர்கள் உள்ள புந்துட்டாங்க, இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவர் ராஜினாமா லெட்டர்ல தெளிவுபட சொல்லிட்டு தான் ராஜினாமா பண்றாரு. அப்ப நீ ஐயோ ஏன்னு கத்துறீங்க? அதாவது எப்பயுமே அறிவாளிகள் எப்படின்னா அடி விழுந்தாலும் நாகரிகமா இருப்பாங்க, முட்டாள்கள் என்னைக்குமே அடிப்பட்டனும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி பண்றாரு. காமராஜர் ஐயாவே என்ன சொன்னாரு, மக்கள் முடிவே மகேசன் முடிவும் நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு. ஆனானப்பட்ட இந்த திருட்டு திமுக கூட்டம் வந்தப்பயே என்னென்ன பொய் சொல்லி என்னென்ன ஏமாத்தி வந்தாங்க. அப்ப கூட அவர் வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கல, மக்களோட முடிவு நான் ஏத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு. ஆனா இவங்களால ஏத்துக்க முடியாத அதாவது திமுக எப்படின்னா இந்த ஒரு சினிமால ஒரு காமெடி வரும்ல, இவனை போட்டு மட்டர் நடிச்சு அங்கிட்டு இருக்கவனுங்களாம் அழுவாங்க. ஏன்டா அப்படின்னா நான் வந்து ஹீரோ, நான் வந்து அழுவக்கூடாது, அதனால எனக்கு பதிலாக அழுவுறதுக்கு 4 பேர் வச்சிருக்கேம்மா. அந்த மாதிரி திமுகவுக்கு அடி வலுவான அடி, அதனால அவங்க அழுவ முடியல, அவங்க வாயை அம்முன்னு மூடிக்கிட்டு எல்லாரையும் கதற விடுறாங்க. பாருங்க எல்லா பக்கமும் கதறிட்டு கிடக்குறாங்க. இந்த ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், ஆண்ட்ரியாக்கா, ரேவதி அக்கா, அப்புறம் இந்த ஜேம்ஸ் வசந்தனு, இம்புட்டு பேரு, ஜோதிகா, எல்லாம் சூர்யா, இவங்க எல்லாம் போன 5 வருஷத்துல எங்கேயாவது பாத்தீங்களா? நாங்க போன 5 வருஷத்துல எங்களோட வீடியோ எல்லாத்தையும் நீங்க பாருங்க. எம்மா ஜோதிகா எங்கம்மா போன, ஐயா வெற்றிமாறன் எங்கேயா போன, அமீர் எங்கேயா போன, எப்பா ரஞ்சித் எங்கப்பா போன, உங்க புரட்சி எங்க போச்சு கேட்டுக்கிட்டே தானே இருந்தோம். அதையும் சொன்ன பாருங்க, ஆட்சி மாறட்டும் இவங்க எல்லாம் உயிர் பெற்று எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு வந்துட்டாங்க பாருங்க. ஆமா, ஆப்ஜெக்டுக்கு உயிர் வந்துரும். ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டா ஆட்சி போன உடனே ஆப்ஜெக்டுக்கு உயிர் வந்துரும். இதே இந்த ஒரே கையெழுத்துல நாங்க நீட்டிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாருல உதயநிதி. அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? ஏண்டா கைப்புள்ள எங்கடா காணா? அடி கொடுத்த இவங்களுக்கே இந்த அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சும்மா கிளப்பி விட்டவங்க. நீட்டு ரகசியமே எங்களுக்கு தெரியும்னாரு, எங்க அந்த கைப்புள்ள? இல்ல அவர் தான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. வெக்கோ, மானம், ரோஷம், மக்கள் சூடு சொரணெல்லாம் இருக்கிறவனுக்கு தெரியும்னாரு. அப்ப என்ன சொல்றாரு, கடைசி போன 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லையே, அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னு அவரே ஒத்துக்கிட்டு போயிட்டாரா? நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்றத அவரே டிக்ளேர் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கடைசியில என்ன சொல்லிட்டாரு,
மக்கள் எல்லாம் சேர்ந்து அனைத்து கட்சி கூடி நீ என்ன பண்ணாலும் முடியாது. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பாஜக வந்து நீட்டை துணிக்கல, பாஜக நீட் அது பண்ணல. உச்ச நீதிமன்றத்துல போய் நீட்டை கொண்டு வந்தேதான் தீரணும்னு போராடின யாருன்னா காங்கிரஸோட சிதம்பரம் ஐயா இருக்காருல்ல, அவரோட மனைவி நளினி சிதம்பரம் போய் நீட்டுக்காக வாதாடுனாங்க உச்சநீதிமன்றத்துல நீட்டு வந்தே தீரணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீட்டுக்கு. அப்ப பாஜக என்ன செய்யுது, அந்த நீட்ல என்னென்னலாம் குளறுபடிகள் இருக்கு அதை சரி பண்ணி கொடுக்கணும், என்னென்னலாம் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ மாணவர்களுக்கு அதை இலகுவாக்கணுமோ அதை பண்ணி கொடுக்கணும்ன்றதுதான் பாஜக பண்ணிட்டு இருக்கு. நீட்டை கொண்டு வந்தது அங்க காங்கிரஸும் இங்க திமுகவும். அந்த நீட்டு வந்தப்புறம் அதை எப்படி சரி பண்ணுன்னு சொல்லி இங்க பாஜக மத்தியிலையும் இங்க மாநிலத்துல அதிமுகவும் இருந்த பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது 7.5% இங்க ஏடிஎம்கே கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நீட்டுனால என்ன மக்களுக்கு பிரச்சனையோ மாணவர்களுக்கு பிரச்சனையோ அதை சரி பண்ற வேலையில பாஜக இருக்கு. ஆனா இதை கொண்டு வந்த அயோக்கியத்தனம் பண்ண காங்கிரஸ் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, யார முட்டாள் இருக்கிறாங்க, அந்த முட்டாளுக்கு அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கூடவா தெரியாது, எழுதி கொடுக்குறாங்க அதை கூடவா சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்பேற்பட்ட முட்டா கூட்டம் இது எதிரில் உட்காந்துருக்கு. ஆனா நேற்று ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, நாங்க வந்து திமுக ரொம்ப போராடி மருத்துவ இடங்களை வந்து வாங்கி கொடுத்துச்சு, ஆனா இன்னைக்கு தாவேக்கா தாரவாத்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன போராடினாங்க. திமுக ஆட்சியில இருந்தப்போ ஒரு 18 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு பர்மிஷன், எப்படி இவங்க இங்க திமுகவும் அங்க காங்கிரஸும் இருந்தப்போ அப்படியே ஒரே வாரத்துல 18 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு? அந்த 18 தனியார் மருத்துவக் கல்லூரி யாரு, எல்லா திமுகவுல சொந்தக்காரங்க, முக்கிய பொறுப்புல இருக்கவங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாரோடையும். எதுக்கு திமுக இன்னைக்கு நீட்டை பார்த்து கதறுது? ஒவ்வொரு மெடிக்கல் சீட்டுக்கும் கோடி ரூபாய் ஸ்டார்டிங்கே, கோடி ரூபாய் இல்லைன்னா மினிமம் உங்களால மெடிக்கல் சீட்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நீட்டுக்கு படிச்சுட்டா, நீட் எக்ஸாம்ல அது எலிஜிபிள் ஆயிட்டா அந்த மாணவர்கள் எவ்வளவு சுலபமா இன்னைக்கு இந்த ஒரு வெள்ளரிக்காய் விற்கிறம்மா, ஒரு பூ விற்கிறம்மா, ஒரு நரிக்குறை வைர பெண்ணு, ஒரு இஸ்திரி கடைக்காரரோட பொண்ணு, இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா மருத்துவராக முடியும்னு? அப்ப இதுதான் அவங்களுக்கு எரியுது. ஏன்னா இது நம்ம கோடியா கொளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆற்காடு வீராசாமி ஐயா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா, அதுல வந்து கலைஞர் ஐயாவுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த தனியார் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறவங்க தான் போய் கேட்போம். அவங்க என்ன கேட்பாங்க, ஃபண்டு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு யாரெல்லாம் நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணிருக்கீங்களோ டாக்டருக்கு அவங்க லிஸ்ட் வேணும்னு கேட்பாங்க. அவங்க லிஸ்ட்டை நாங்க வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அந்த பிரைவேட் காலேஜ்ல முதலாடியே கூப்பிட்டு அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு வச்சுக்கிறது. போட்டு வச்சா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ்லாம் கிடைக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரியும். அப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல ஃப்ரீயா கிடைக்குதுங்க பொழுது இவங்க தனியார் காலேஜுக்கு வருவாங்களா? இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அங்க போயிருவாங்க. அப்ப ஆல்ரெடி இந்த சீட் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுதா, அப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் டொனேஷன் 5 கோடி கொடு, 8 கோடி கொடு, 10 கோடி கொடுன்னு வாங்கி அந்த சீட்டை ஃபில் பண்றது. இதை ஒரு பேட்டியில ஆற்காடு வீராசாமி ஐயா ஓப்பனா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க நீங்க, இன்னைக்கு நீட் வந்தா அதெல்லாம் உங்களால பண்ண முடியல, அதனால நீங்க எல்லாம் கதறீங்க. அப்ப மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த அரசியல்வாதிகள் இவனுங்க அரசியல் ஆதாயத்துக்காக நம்மள மூலச்செலவு பண்றானுங்க, நம்மள மிரட்டுறானுங்க, நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. நாம தெளிவா இருக்கணும். பேரண்ட்ஸ் பெரிய ரோல் இதுல இருக்கு. பேரண்ட்ஸ் குழந்தைகளை கரெக்டா டீச் பண்ணணும். அந்த நீட்டுங்கிறது ஒன்னும் பேயோ, நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இப்ப நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம், இப்படி அமைதியா இருக்கு, இங்க ஒரு பேப்பர் இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு பையன் இருக்காரு, இந்த அளவுக்கு ஐயோ ஒரு பேப்பர் இருக்கு, ஐயோ ஒரு கேமரா இருக்கு, நமக்கு என்ன பதறுவோமா இல்லையா? இப்படிதானே நீங்க பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ஏன் நீட் மரணங்கள் தற்கொலை, இத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாடகை வியாபாரிகள். இதுதான் காரணம். நீங்க என்ன சொல்றீங்க, மத்திய பிரதேச பாரு, பீகார பாரு, உத்தரப்பிரதேச பாரு, பீடா வாயனுங்க, படிப்பறிவே கிடையாது, அவனுங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, நாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற. அங்க எவனாவது பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து, மத்திய பிரதேசம் எவனாவது எங்க பிள்ளைங்களால நீட் எழுத முடியல, எங்க பிள்ளைங்க செத்து போகுது அப்படின்னு சொல்றானுங்களா? இல்ல அதை விட எவ்வளவு நம்ம கல்வியில ரொம்ப மேம்பட்டு இருக்கோம். ஏன் நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்குது? நம்ம பிள்ளைய நீ மன உளைச்சலுக்கு ஆராக்குற. ஒரு பிள்ளைக்கு இதான் பரிச்சை, நீ படினா படிக்கும், அந்த பிள்ளைய எங்களை நாங்க நீட்டை ரத்த கொண்டு வந்தே தீர்வோம்னா அந்த பிள்ளை படிக்கலாமா வேண்டாமா, நீட்டு ரத்த ஆகுமா ரத்தாகாதா, இந்த குழப்பத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கே. நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்துருது. அப்ப இவங்க அந்த அரசியல் வியாபாரிகள் வந்து பொய் சொல்றாங்கன்றது புரியாதுல அந்த குழந்தைக்கு. அந்த அனிதா சகோதரி அந்த குழந்தை இறந்து போனதுக்கு இவங்க எல்லாம் இன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடணும். அந்த குழந்தை இறந்தது காரணம் இவங்க தானே. அந்த குழந்தை அவ்வளவு மார்க் எடுத்திருக்கு, திரும்ப நீட் எக்ஸாம்ல அது குறைஞ்சிருக்குன்னா என்ன குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2 அட்டெம்ப்ட் இருக்குல்ல, எதுலமா குறைஞ்சிருக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி திருப்பி ரீட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா அந்த குழந்தை எழுதி முடிச்சுட்டு டாக்டர் ஆகி போயிருக்கும். அப்ப நீங்க அந்த குழந்தைய உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போய், நீங்க சொல்றீங்க ஒரு சாமானிய ரொம்ப ஏழை குழந்தை, அந்த குழந்தை உச்சநீதிமன்றத்துக்குலாம் யார் கூட்டு போவா? நீங்க யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு ஒரு நார்மல் இதுல இருக்கிறவங்களே ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையிறதுங்கிறது வந்து ஒரு மன உளைச்சலான விஷயம். அப்போ ஒரு 12வது படிக்கிற குழந்தை கோர்ட்டுக்குலாம் அலையிற குழந்தையாது, அவளோட ஏஜ் என்ன, அவ அந்த அடலசன் பீரியட்ல அப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு நீங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு போறது, அங்க இதை பண்றது, அந்த குழந்தைய வச்சு நீங்க பொம்மை மாதிரி விளையாண்டு அதோட பிரஷரை தாங்க முடியல அந்த குழந்தையால. அப்ப எங்க திரும்பினாலும் அனிதா 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 அனிதான்னு எல்லாரும் பேசுறது, அந்த குழந்தை கேஸ் போடுது. யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன மாதிரி அந்த குழந்தைய அந்த கார்ட்னர்டு கேட்டுமாங்களா அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வேற ஆப்ஷனே இல்லை. என்ன பண்றது தெரியாம அந்த குழந்தை தற்கொலை பண்ணிட்டு சாவுது. அப்ப ஏன் அப்படி சாவடிக்கிறீங்க குழந்தைங்களை? நான் என்ன சொல்றேன், நீ நீட்டுக்கு எழுது, பேரண்ட்ஸ் ட்ரைன் பண்ணணும். மீட்டுக்கு ட்ரை பண்ணு, கிடைக்குதா பாரு, இல்லையா அடுத்த 2 அட்டெம்ப்ட் இருக்கு, இல்லையா இன்னும் எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. அப்படித்தானே நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம். இன்னைக்கு 10th எக்ஸாம் இருக்கு, 12th எக்ஸாம் இருக்கு. நிறைய குழந்தைகள் இந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம்ல எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அதுக்குமே பேரண்ட்ஸா காரணம். 10வது வந்துட்டாலே பப்ளிக் எக்ஸாம் ஒழுங்கா படி, பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக். ஏன் அந்த குழந்தைங்களை அப்படி பயமுறுத்துறீங்க? என்ன பப்ளிக் எக்ஸாம்? இல்ல அப்படியே 11th பப்ளிக், 12th பப்ளிக். ஏன் நாம பண்ற நம்ம கொடுக்குற பீதியாலதான் அந்த குழந்தைகள் வந்து பிரஷர் ஆகுறாங்க. ஐயோ நம்ம ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம ஏதோ இது தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அந்த குழந்தைகளை ஆளாக்குறீங்க. அதனால அந்த குழந்தை அந்த மாதிரி முடியாது. பேரண்ட்ஸ், நீ மட்டும் நீட்டுக்கு பாஸ் ஆகல அவ்வளவுதான் பாத்துக்கோ, உனக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கோம், அங்க கொண்டு அதுக்கு பண்ணிருக்கோம், நான் காலையில கொண்டு விட்டுருக்கேன், சாயந்தரம் என்ன இது வியாபாரமா? நான் உன் மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும்னு குழந்தைகிட்ட தெளிவுபட சொல்லணும். பாருமா, நீ பாருப்பா, நீ இதை ட்ரை பண்ற, இவ்வளவு பண்ணு, நாங்க எல்லாம் எஃபோர்ட் போடுறோம், உன்னால என்ன முடியுதோ மேக்சிமம் பண்ணு, என்ன வருதோ பாத்துக்கலாம். அதுதானங்க நல்ல பேரண்டிங். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸோட சேர்ந்து இந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு போது போனோம் உழுவணும், உளுந்தா சந்தோஷம், ஆகா பாருங்கள் நீட்டுக்கு ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய தூக்கி கொடுக்கறதா இவனுங்க வெத்து அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போறதுக்கு? அப்ப பேரண்ட்ஸ், தமிழ்நாட்டுல இருக்க பேரண்ட்ஸ் தெளிவுபட புரிஞ்சுக்கணும், நீட்டை பத்தி யாராவது பேசுற பிஞ்சு பேரும் போயிருங்க மரியாதையா வெளியிலன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க நீட்டு அப்படி ஒன்றும் பூதமோ பேயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க இன்னும் எவ்வளவோ இதை விட டஃப்பான எக்ஸாம்லாம் இருக்கு. ஜேஇ இருக்கு, கிளாட் இருக்கு, கேட் இருக்கு, கியூஇடின்னு இருக்கு, ஊறுபட்ட என்ட்ரன்ஸ் இருக்குமா, ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் படிச்சு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போறான். முடியாதவன் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அதை விட பெட்டரா இன்னும் இருக்கு, போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இங்க உலகங்கிறது வந்து எங்கேயுமே இன்னைக்கு ஒரு வந்து முட்டு சந்து கிடையாது. உனக்கு இந்த ஆப்ஷன் இல்லையா, அதுக்கடுத்து வேற பாதை இருக்கு, போயிட்டே இரு. அப்படிதான் நம்ம குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும். இன்னைக்கு நீ ஒரு மருத்துவரால் என்ன, நாளைக்கு நீ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டு போலாம். அப்படித்தானே அந்த குழந்தைய வளர்க்கணும் நீங்க. அப்ப குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அப்ப நீட் எக்ஸாம் எழுதினாலே தற்கொலை தான் நீ கொண்டு வந்து நிறுத்துறேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. போன முறை வந்து திமுக வந்து அந்த கையெழுத்து இயக்கம்னு சொல்லி ஒன்று நடத்துறேன்னு 11வது படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறானுங்க. அனிதான்ற ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிச்சு. அப்ப நீ அந்த குழந்தை மனசுல என்ன விதைக்கிற? ஓ, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலன்னா ஒரு அக்கா செத்து போச்சா? அப்ப அந்த குழந்தை மைண்ட்ல என்ன நினைக்கும் சொல்லுங்க? அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலுங்க நீங்களாம். அப்ப டெல்லியில நடந்தது ஃபேர் நீட், நீட்ல இருக்கிற குளறுபடிகளை சரி பண்ணுங்க தான். ஆனா இங்க இருக்கிற தவக்கலை கூட்டம்லாம் அது என்னன்னு கூட தெரியாம வாங்கடா போனோம்னா மசால் வடை, டீ, பீஸா, பர்கரு, வேலைக்கு பிரியாணி எல்லாம் போடுவாங்க, வாங்கியான்னு எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஆசாதின்னு கோஷம். ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டவெல்லாம் ஆசாதின்னு ஹிந்தியில கோஷம் ஃபுல்லா கேட்டா. அப்பதான் ஹிந்தியில பேசினாதான் டெல்லியில புரியுமா? எப்பேற்பட்ட பித்தாட்ட குரூப் இவங்க எல்லாம். போன 5 ஆண்டுகள்ல நீட்டை ஒழிச்சே தீர்வேன்னு சொல்லிச்சுல திமுக. 5 வருஷம் உட்கார வைக்க வேண்டியதானே? பாலநிலம்னா அறிவாலயத்துல உட்கார வைக்க வேண்டியதானே? அதான் உட்கார வச்சிருக்காங்களே இப்ப. அதுக்குதான் இப்ப ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. நீங்க சாப்பாடுன்னு சொல்லும் பொழுதுதான் இது மதிய உணவுக்கு வந்து சிக்கன் போடுறதா வந்து நம்மளுடைய தமிழக கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சிக்கன் பிரியாணி, பிரியாணி அல்ல 2 முறை சிக்கன் போடலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல, இதுல வந்து ஒரு விஷயத்த கவனிக்கணும். முதல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு உணவை தரமான உணவா கொடுக்குறாங்களான்றதே பெரிய கேள்வி. அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா புழு நின்ற அரிசி. இன்னொன்னு பல இடங்கள்ல அந்த சாம்பார்ல பருப்பே இருக்காது, தண்ணி தான் ஓடும். முட்டை கொடுக்குற முட்டை பாத்தீங்கன்னா அந்த புறா முட்டை, அந்த காடை முட்டை இருக்கும்ல, அது மாதிரி இவ்வளோ சின்ன முட்டை எந்த கோழி போடுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி உழுவுண்டு முட்டை அது. அந்த முட்டையிலையும் நிறைய அழுகின முட்டை. இந்த மாதிரி அநியாயம் ஆல்ரெடி போடுற சத்துணவுலே நடக்குது. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு இப்போ ஒரு 10th அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த முட்டையை புட்டோன்னு தெரிஞ்சிடும் கெட்டு போயிருக்குன்னா அழுகின முட்டைன்னு. சின்ன குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா முட்டையிலேயே லேசா ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும்ல, அதனால அது கெட்டு போன முட்டைன்னு தின்றுங்க அந்த குழந்தைங்க. ஆனா அழுகின முட்டையெல்லாம் தின்னோன்னா சிவியரான ஃபுட் பாய்சன் ஆகும். இது ஒரு பிரச்சனை. இது இல்லாம சைடு எஃபெக்டா பாச்சை உளுந்த சோறு, பள்ளி உளுந்த சோறு, அதை தின்னுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இந்த கொடுமைகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்போ
இருக்கிற சாப்பாட்டை, நீங்கள் போடுற சாப்பாட்டை தரமான சாப்பாடாக எப்படி வீட்டில் நம்ம குழந்தைங்க சாதம் சாம்பார் போட்டு ஒரு காயோட நிம்மதியாக சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஏழை குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான பண்ணாலே பெரிய விஷயம். இதில் சிக்கன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, சிக்கன் வந்து ஈஸிலி கண்டாமினேட்டட் ஃபுட். அது நீங்கள் இப்போ அது கொள்முதல் பண்ணுறீங்கல்ல, முட்டையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுகுன முட்டையை கொடுத்து விட்றாங்க. அப்போ சிக்கனில் ஒரு 2 நாள் பழைய சிக்கன் 3 நாள் பழைய சிக்கனை கொடுத்து விட்டாங்கன்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் சாப்பிட்டுட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஃபுட் பாய்சன் ஆகும். அப்போது அந்த சிக்கன் அடுத்து இவர் சிக்கன் பிரியாணிங்கிறாரு. பிரியாணி அங்கே இருக்கிற ஆயாங்கள் ஆயாவுக்கும் எல்லாருக்கும் பிரியாணி செய்ய தெரியாது கூட்டமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரியாணி அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்க, யாருக்காவது ஆர்டர் கொடுப்பீங்க. அப்போ ஆர்டர் கொடுத்து வருதுன்னா அதை அந்த பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்களா பிரியாணியை? அங்கே இருக்கிற சத்துணவு வாயா வேலை செய்கிறவங்க டீச்சர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு இல்லைன்ட்டாங்கன்னா, ஏன்னா பிரியாணினா எல்லாருக்குமே அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, இப்போதைக்கு குழந்தைகளுக்கு தேவை பசிக்கு உணவு, சத்தான உணவு. பிரியாணிங்கிறது சத்தான உணவு கிடையாது. அப்போ குழந்தைகளுக்கு வாரத்தில் 2 நாள் கீரை போடுறாங்களா, முட்டை கொடுக்குறாங்களா? இன்னொன்று, நீ பிரியாணி கொடுக்குற அன்னைக்கு அந்த குழந்தைங்க சைவ குழந்தைங்க இருப்பாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை யாராவது விரதமாக இருக்க குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன வெஜ்ஜு எதாவது கொடுப்பீங்களா? அப்போ அந்த குழந்தை பட்னியாக கிடக்குமா? இது ஒரு கேள்வி இருக்குது. இதையும் தாண்டி நிறைய அரசு பள்ளிகளில் டாய்லெட் கிடையாது, பாத்ரூம் போக முடியாது. நான் வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். காலையில் வீட்டில் பாத்ரூம் போயிட்டு போனால் தான் உண்டு, திருப்பி சாயந்தரம் வந்து தான் பாத்ரூம் போகணும். வாட்டர் பாட்டில் நாங்கள் எடுத்துகிட்டே போக மாட்டோம் ஸ்கூலுக்கு, ஏன்னா தண்ணி குடித்தா பாத்ரூம் வரும். அப்போது என்ன பண்ணோன்னா, ஒரு 5th 6th வரைக்கும் இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலுங்கிறனால கொடுக்கணும் வீட்டுக்கு ஓடியாந்துட்டு ஓடிடுவோம். ஒரு அப்போ அந்த 6th வரைக்கும் கொஞ்சம் வேகமாக நடக்கிறது ஓடுறது. ஸோ 7th 8th வந்துட்டு நம்ம பெரிய பிள்ளை ஆகிட்டோம். அது எங்களுக்கு எங்கள் ஸ்கூல்லலாம் 8thலேயே நீங்கள் பெரிய பொண்ணாலும் ஆகலைனாலும் தாவணி கட்டணும். அப்போ தாவணியை கட்டிக்கலாம், ரோட்டில் ஓடிக்கலாம், ஓடியாந்துட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அப்போது நாங்கள் ஸ்கூல்லேயே தான் உட்காந்துருப்போம். அப்போது இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது குழந்தைகளுக்கு. அப்போ அதனால எவ்வளோ சிவியரான யூரினரி இன்ஃபெக்ஷன். அதே பீரியட்ஸ் டைமில் அந்த குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள். பீரியட்ஸ் டைமில் 3 hours ஒன்ஸாவது அந்த குழந்தை வந்து பேடை மாற்றி ஆகணும். அப்போ அந்த குழந்தை எங்கே போய் மாற்றும்? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணணும். நிறைய இடங்களில் குழந்தைங்களுக்கு உட்காந்து ஃபேன் கிடையாது. நீங்கள் நிறைய குழந்தைங்கள சாயந்தரம் காலேஜ் ஸ்கூல் விட்டு வராங்களே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள பக்கத்தில் போய் நின்று பாருங்கள், அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ வேர்வாடு இருக்குது. ஏன்னா அப்படியே வேர்த்து தான் வெடிச்சு உட்காந்துருக்கும் அந்த குழந்தைங்க. ப்ராப்பரான ஃபேன் கிடையாது, கிளாஸ் ரூம்ஸ் கிடையாது, நிறைய ஸ்கூலில் டீச்சர்ஸே கிடையாது. ஒரே டீச்சரை அந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இருக்குது. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து தரமான கல்வி. ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்ன? தரமான கல்வி. அப்போ குழந்தைங்களுக்கு தரமான கல்வி கொடுக்கறத என்ஷூர் பண்ணுங்க. அது கூட ப்ரொவைடட் அவங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு. அந்த ஃபுட்டை கரெக்டாக கொடுக்குறாங்களா? பல இடங்களில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு காய்கறிக்குன்னு கணக்கு எழுதுறாங்க, ஆனால் அந்த காய்கறியை போட்டு சாப்பாடு போடுறதே இல்லை. பல ஸ்கூலில் 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 200 பேருக்கு சாப்பாடு போட்டேன்னா கணக்கு எழுதுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்களுக்கு கூட சோறு போடுறது இல்லை. இந்த மாதிரி அநியாயம் நிறைய நடக்குது. அப்போ அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஸ்குவாடை போட்டு கரெக்டாக செக் பண்ணி குழந்தைங்களுக்கு தரமான உணவு கிடைக்குதான்னு செக் பண்ணாலே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதை முதல் என்ஷூர் பண்ணணும். அப்போ சிக்கன் பிரியாணி அப்படின்னு போகும்பொழுது இதில் இன்னும் நிறைய சிக்கல்கள்லாம் வரும். அப்போ நான்வெஜ் போடும்பொழுது நான்வெஜ்ஜை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணல, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதை முதல்ல இவங்க சரி பண்ணணும்.